வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டுல நிறைய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க பாயிண்ட் டிக்கெட் ரைஸ் இஷ்யூ. உங்க ஐடியில ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது, உங்களால டாஸ்க் பண்ண முடியல, ஏதாவது ஒரு எரர் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் ரைஸ் ஆப்ஷன் பயன்படுத்தணும். இந்த டிக்கெட் ரைஸ் ஆப்ஷனை அதற்கு தான் பயன்படுத்தணும். ஓகே, உங்களுக்கு பேமெண்ட் இன்னும் வரல, இந்த பேமெண்ட் சம்பந்தமான எந்தவித கேள்விகளும் இந்த டிக்கெட் ரைஸ்ல பயன்படுத்தக்கூடாது. குறிப்பா உங்களுடைய டாஸ்க்ல ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இதுல உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ண தெரியும், இங்கிலீஷ்ல தான், தூய தமிழ்ல தான், எதுனாலும் ஓகே. ஆனா முக்கியமா இந்த சூஸ் ஃபைலுங்கிறத பயன்படுத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல அப்லோட் பண்ணணும். அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு விரைவான பதில் எங்க வரும்னா, இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் இருக்கா இதுல தான் வரும். ஓகே, இதுல உங்களுக்கு எனக்கு இது வரைக்கும் நான் டிக்கெட் ரைஸ் பண்ணல, ஸோ அதனால எனக்கு காமிக்கல, உங்களுக்கு இதுல காமிக்கும். பேமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் டிக்கெட் ரைஸ்ல கேட்டீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கேளுங்கன்னு ஒரே வார்த்தையோட முடிஞ்சிடும். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2 அந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதுல கேள்விகள் கேளுங்க, விரைவா உங்களுக்கு பதில் கிடைக்கும். டாஸ்க் ரிஜெக்ட் பண்றதோட காரணம் என்ன? டாஸ்க் உங்களுடைய டாஸ்கை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணங்கள் சொல்றேன். இங்க பாருங்க, நான் இது ஏற்கனவே பண்ண டாஸ்க். ஓகே, ஸோ இதுல நான் அதனுடைய டைட்டில் காமன் வேர்டு என்ன பிளேட். ஸோ இதை பத்தி ஒரு 5 வார்த்தைகள் கருத்துக்களை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மள அதுவும் சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்த வார்த்தையே இந்த வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்பான்சர் ஹேஷ்டேக்ஸ் கரெக்டா பண்ணிருக்கோமா? அடுத்து இதுல இந்த வேல்டு மாதிரி இருக்கா, இதுதான் பப்ளிக். ஓகே, ஸோ இதுல ஸ்கிரீன்ஷாட்டு இந்த டைட்டில், இதான் டைட்டில். ஸோ இந்த ப்ராடக்டோட போட்டோ இது தெரியற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அதிக பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த ஷேர் பண்ற லிங்க் தான். இந்த ஷேர் பண்ணிட்டு இதுல நமக்கு காப்பி லிங்க்னு இருக்கு, இந்த காப்பி லிங்க் தான் கொடுக்கணும். காப்பி லிங்க் கொடுத்துட்டு அடுத்தது நமக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுல லாங் ப்ரெஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். டச் பண்ணது ஒரு லிங்க் வருதுன்னா அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, நாங்க பேஸ்ட் பண்ணது ஒண்ணு, இப்ப இங்க பாருங்க வேற இது வருதா? ஸோ நம்ம காப்பி பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட் இது வரும். ஓகே, இந்த பாருங்க, இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஸ்டோரி அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அந்த லிங்க் தப்பு. ஓகே, ஸோ இதுல ஷேர் இந்த மாதிரி வந்தா மட்டும்தான், இதுல ஸ்டோரி வந்தா நம்ம ஸ்டோரி லிங்க் எடுத்துக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி காரணங்களாக தான் ரிஜெக்ட் ஆகும். டாஸ்க் நாட் ஓபன். நீங்க பண்ற டாஸ்க், நிறைய நபர்கள் பண்ற டாஸ்க் எனக்கு மட்டும் ஓபன் ஆகல, ஏன்? அதை உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். இந்த ஐடி நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்க ஐடி. இந்த ஐடியில நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு டாஸ்க் மட்டும் ஓபன் ஆகவே செய்யாது. ஏன் தெரியுமா? இது சில நபர்களுடைய கொஸ்டின். இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எனக்கு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் தான் ஷோ ஆகும். காரணம், நான் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தும் நான் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால எனக்கு டெய்லி டாஸ்க் ஓப்பன் ஆகாது. ஓகே, நான் தெரியாம சூஸ் பண்ணிட்டேன், நான் ரிமூவ் பண்ணணும்னா நீங்க கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு டெய்லி டாஸ்க் வர மாதிரி பண்ணிடுவாங்க. இது டாஸ்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மெம்பர்ஸ், டாஸ்க் வராத பிரச்சனை இதுதான் பதில். இன்னும் மற்றும் சில நபர்கள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, சேல்ஸ் டீம்ல இருப்பீங்க, ப்ரொமோஷன் டீம்ல இருப்பீங்க, உங்களுக்கான பதில்கள் பொறுத்திருங்க வரும். சரியா? ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் அப்டேட். இதற்கு முன்னாடி இப்போ நம்ம அஃபிலியேட் வேலட்ல சேஞ்ச் பண்ணிருக்க அமௌண்ட் இருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து பெண்டிங்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் நான் கொடுத்துருந்தேன், எனக்கு பிரச்சனை இருக்கு, ஸோ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற நபர்கள் மட்டும் sbotvm@gmail.com மெயில் பண்ணுங்க. உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ், ஏற்கனவே என்ன அக்கௌண்ட் கொடுத்துருந்தீங்க, இப்போ என்ன அக்கௌண்ட் கொடுக்குறீங்க, இதை ஃபுல்லா மெயில் பண்ணுங்க. ஸோ மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களை பொறுத்தளவு ஓகே, எனக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு அர்த்தம். உங்களுடைய ப்ரொஃபைல் வியூ டீடைல்ஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா, பேங்க் வியூ டீடைல்ஸ் ஆப்ஷன்ல செக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்காது. ஆனா உங்களுக்கு அந்த பணம் அங்கதான் வரும். இதுதான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைமோட் எலைட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஓல்டு மெம்பருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஓல்டு மெம்பர்ஸ் யாருக்காக அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க? யாரு பண்ண வேண்டிய கட்டாயம். அதாவது யாரு பண்ணணும்னா, நான் சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணேன், நான் சேல்ஸ் டீமுக்கான ஒர்க்கையும் நான் பார்த்தேன், என்னோட அமௌண்டோட வேல்யூ 30,000 ரூபாய் இருக்கு, நான் அதை வித்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற நபர்களும், ஸோ இனிமே நான் சேல்ஸ் டீம்ல நான் சேஞ்ச் ஆகுறேன், நான் ப்ரொமோஷன் டீம்ல இருக்கேன், நான் சேஞ்ச் ஆகுறேன், ஸோ நான் சேல்ஸ் டீம்ல எனக்கு இங்க இருக்கிற இன்கம் காணாது, ஸோ அதனால நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்றேன், இப்படிங்கிற நபர்கள் மட்டும்தான் நீங்க இந்த பர்ச்சேஸ் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப்பை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஏற்கனவே நீங்க எஜுகோஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே பைமோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, இந்த நபர்கள் பண்ண வேண்டாம். பைமோட் ரிலேட்டட் இஷ்யூஸ். இந்த பைமோட் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு கேள்விகள் பைமோட் சம்பந்தமாக ஏதாவது ஒரு எரர் வருது, இல்ல உங்களுக்கு டெலிவரி டிலே ஆகுது, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சப்மிட் ஆகாம இருக்கு அப்படின்னா பைமோட் ஆப்புக்குள்ள வாங்க. சைட்ல 3 டாட் இதை டச் பண்ணிட்டு கான்டாக்ட் ஆசன் இதை டச் பண்ணிட்டு இதுல இந்த வாட்ஸ்அப் கேர் இருக்கா, இந்த வாட்ஸ்அப் கேரை லாங் பிரஸ் பண்ணுங்க.
லாங் பிரஸ் பண்ணிட்டு இந்த காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அடுத்தது நீங்க இதுல சேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வாய்ஸ் ரெக்கார்டும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் என்ன ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணாலும் உங்களுடைய பைமவுட் ஆர்டர் ஐடி, அந்த ஆர்டர் ஐடியை பயன்படுத்தி கேளுங்க. உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும். இந்த வேலட் அமௌண்ட் யாருக்கு டிடெக்ட் ஆக போகுது, யாருக்கு சஸ்பெண்ட் ஆக போகுதுன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாத நபர்கள் சேல்ஸ் டீம்ல இருக்கிற நபர்களுக்கானது டிடெக்ட் ஆகும். ஸோ அது ப்ரொமோஷன் டீம்ல என்ன அமௌண்ட் இருந்ததோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். இது ஒண்ணு. 7 நாட்கள் நீங்க தொடர்ந்து டாஸ்க் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அதுவும் ஒரு நாள் 2 நாளைக்கு கிடையாது. எஸ்பிஓல சஸ்பெண்ட் ஆகுனா உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் ஆகுறதே ஒரு வரம் தான். ஸோ இந்த தவிர பண்ணாதீங்க. எல்லா டெலிகிராம் குரூப் ஓனர்ஸ்க்கும், எல்லா அப்ளைனர்ஸ்க்கும், எல்லா டெலிகிராம் குரூப் ஓனர்ஸ்க்கும் ஒரு விதமான முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இனிமே நோட்டீஸ் போர்ட்ல வர தகவல்கள், இதுல கொடுத்திருக்க டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே நீங்க உங்களுடைய டீம் கிட்ட இதன் சம்பந்தமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க டாஸ்க் பண்ணாம இருந்தா உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். நீங்க அந்த தெளிவான தகவல்களை நோட்டீஸ் போர்ட்ல கேளுங்கன்னு குரூப் ஓனர்ஸ், அப்ளைனர்ஸ் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுடைய குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்ல தனிப்பட்ட முறையில இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியா கொடுத்திருக்காங்க. பேமெண்ட் உங்களுக்கு வந்துட்டுனா, உங்களுக்கு ஓல்டு பெண்டிங் எல்லாமே கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு மெயில கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு அப்படின்னு மெயில கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ அந்த மெயில் வந்துடும். அதுக்கடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபை கமெண்டர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா அடுத்த வித்ட்ராவல் உங்களுக்கு வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேமெண்ட் வந்த நபர்கள் கமெண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் அதுல கொடுத்திருப்பாங்க ஒரு விதிமுறைகள் கொடுத்திருப்பாங்க. அந்த விதிமுறைகள் படி இந்த ஃபார்மேட்ல பேமெண்ட் ப்ரூஃபை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்க தகவல். நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். மிக தெளிவா நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நோட்டீஸ் போர்டு தகவலை கேட்கறதுக்கு பழகிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நன்றி உறவுகளை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.